ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய நாளைக்கு பிறகு ஒரு ஃபுல் லாங் வீடியோ போடுறேன். என்னென்னு சொன்னால், உளுந்து வடை தான் நான் செய்கிற வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சமையல் வீடியோவும் எடுத்து போடணும்னு நினைக்கிறேன்னா ஆனால் முடியுதில்லை. சரி, இன்றைக்கி புது வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், உளுந்து வடை செய்கிறது. அதுவும் நான் அம்மியில் அரைச்சி தான் செய்திருக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழமையாக நாங்கள் மிக்சியில் அரைச்சி தான் செய்கிறோம். ஆனால் இப்போ அம்மியில் அரைச்சி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். உண்மையிலேயே அம்மியில் ஆட்டுக்கல்லில் அரைக்கிற சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எனக்கும் புதுசு இன்றைக்கு முதலாக தான் நான் அம்மியில் அரைச்சி உளுந்து வடை செய்ய போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பிறகு அரைக்க சரியாயிட்டுது. நல்லா பசியாக அரைச்சி எடுக்கணும். சரி, அதை அரைப்படட்டும். நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையிலேயே சந்தோஷம். சப்ஸ்கிரைபரும் வந்து கொண்டே இருக்கிறீங்க. என்ன வீடியோ போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் பிரச்சனை, அதனால் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதில்ல, மன்னிச்சுக்கோங்க. எப்போ வீடியோ போட கிடைக்குதோ அந்த டைமில் நான் கட்டாயம் வீடியோ போடுவேன். அதுக்குள்ளே வீட்டில் ஒரு விசேஷம் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீடியோவில் எனக்கு எடுக்க டைம் கிடைக்கவே இல்லை ஃபுல்லாக. உண்மையிலேயே சமையல் வீடியோலாம் வந்துச்சு, அந்த வீடியோவில் பட்டு ஃபங்க்ஷனில் வந்து உண்மையிலேயே வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னால் வீடியோ எடுக்க கிடைக்காது. இன்னொரு ஆள் இருந்தால் எடுக்கலாம். எனக்கு நிறைய வீடியோ போடணும்னு நினச்சினால் கிடைக்கல. அதுக்கு பிறகு நீ கொஞ்சமாக சின்னதாக வீடியோ போடணும்னு சொல்லி அன்றைக்கி கடலை பிரட்டுறது போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பாருங்கள், நல்ல வடிவாக அரைப்பட்டிருக்குது. இன்னும் நல்லா அரைக்கணும். நான் அன்றைக்கி வந்து உளுந்து வடை சுடணும் பண்ணுறதுக்காக நான் உளுந்த ஊற வைக்கல. நான் இட்லிக்கு அரைப்ப மட்டும் தான் ஊற விட்டேன். டக்குன்னு திடீரென்று தான் சரி இட்லி வேணாம் வடையே சுட்டுருவோம்னு சொல்லி வீட்டிலையும் கேட்டாங்க, வடையை சுடுங்கம்மா, வீட்டில் உளுந்து வடை சுட்டு சாப்பிட்டு நிறைய நாள் கடையில் நாங்கள் வாங்கி சாப்பிடலாது. அதனால் அம்மா நீங்கள் அரைச்சதே உளுந்து வடை ஆக்கித்தாங்கன்ட்டு, அதனால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் விடாமல் கொஞ்சம் கட்டியாக தான் அரைச்சி எடுக்கிறேன். எப்போவும் வடைக்கு வந்து உளுந்து அரைக்கும் போது நீங்கள் தண்ணி விடாதீங்க. தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் கொலன்னு இருக்கும்போது அதுக்குள்ளே மாவை போட்டு அது மாவடை ஆகிடும். அதனால் தண்ணி விடாமல் வடிவாக அரைச்சி எடுத்தோம்னு சொன்னால் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். மற்றது ஃபுல்லாக உளுந்து இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இவ்வளோ அரைப்பட்டிருக்குன்னு சொல்லி. நான் பார்க்கும் போதே பாருங்கள், மகள்லாம் டக்குன்னு பார்க்குறா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சாஃப்டாகவும் நல்ல பசியாகவும் அரைப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு அவ்வளோதான் போட்டேன் நான். மற்றது கொஞ்சம் ரவை போட்டேன். ரவை கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முரண்டு இருக்கும் வடை. இந்த ஒரு சொட்டு ஒரு கரண்டி அளவு தான் நான் ரவை போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டையாக்கி தட்டினான். மற்றது தட்டும்போது வந்து ஒரு விஷயம்னு சொன்னால் கையை நல்லா கழுவிட்டு தண்ணி பட்டது பிறகு தண்ணியில் தொட்டு நீங்கள் வடை பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒட்டுப்படாது. எனக்கு சூப்பராக வந்துருந்துச்சு வடை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றது எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது, உளுந்து வடைக்கு மட்டுமே ஓட்டை போடுறவங்க நடுவில், பருப்பு வடைக்கு போடுறதில்ல, உளுந்து வடைக்கு மட்டும் போடுறது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட்டு வந்த அந்த காரணம் தெரியாமல் பாருங்கள், வடையை நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் சுட்டுருக்குறேன். 3 வடையும் நல்ல பொன்னிறமாக வந்துட்டுது. பொரித்து நல்ல பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்தீங்க சொன்னால் சூப்பரான வடை ரெடி. கொஞ்சம் அம்மியில் அரைக்கிறேன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்படணும்னு சொன்னாலும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் அடுப்பில் தான் சுடுறது, கேஸ் அடுப்பு பாவிக்கிறது எங்கேயாச்சும் அவசரமாக போயிட்டு வந்தோம்னு சொன்னால் டக்குன்னு செய்யறதுக்காக பாவிக்கிறோடைய. நீ பாருங்கள் மகள், சுடாத பிச்சு சாப்பிட்டே ஆகணும்ட்டு, கொதிக்க சாப்பிடணும், அதுதான் பழக்கம். சூப்பரான வடை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சமையல் காலையில் பார்ப்போம். பாய்.